ஆனா ஜாயிண்ட் ஃபேமிலியில அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. நேரங்காலம் இல்லாம வேலை செய்யறது தான் ஜாயிண்ட் ஃபேமிலி. ஸோ எப்பவும் போல ஆஸ் யூஷுவலாவே நாங்க எழுந்து நாளைக்கு ஓடுறதையும் எங்க டியூட்டி ஆரம்பிச்சிடும். அப்படியே தள்ளாடின்னு இருக்கோம், எப்படா போய் ரெஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுதான் இந்த டிஷ். அதுவும் பரோட்டாவையும் நம்ம என்னது கால் தானே, காலை சாப்பிட்டு அடிச்சுட்டு தூங்க வேண்டியதான். விநாயகர் கூடோல போறாரு போல, பீச்சில் போய் கரைக்க போறாங்க. செம்ம சத்தமா இருக்கு, வாங்க சாப்பிடலாம். பாய். மதிய வணக்கம் பெரிய மருமகள் சின்ன மருமகள். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம சின்ன மருமகளே தான். அவங்க என்ன இன்னைக்கு பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். இந்த ஒரு டிஷ்ஷை வச்சு நாங்க இன்னைக்கு ஃபுல்லா ஓடிடும். கண்டிப்பா பிரியாணி கிடையாது, வேற ஒரு டிஷ் தான் இன்னைக்கு டிஃப்ரெண்டா நாங்க செஞ்சிருக்கோம். செம்ம மழை, திடீர்னு கேட்டா வானம் ஏதோ ஒண்ணு புலம்பிருச்சு, அதனாலதான் அந்த மழைலாம் வந்தது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. செம்ம மழை, பயங்கரமான மழை. நிறைய இடத்துல வந்து தண்ணி எல்லாம் உள்ள வந்துருச்சு. எங்க வீட்லயே வந்து தண்ணி உள்ள வந்துருச்சு, அந்த அளவுக்கு மழை பெய்யுது. சோ இன்னைக்கு என்ன லஞ்ச் பார்க்க போறோம் வாங்க. சுட சுட சாதம். நம்ம ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளேன்னு கேட்காதீங்க, இது நான் மெயின் டிஷ் காட்டுறேன். அதுக்கப்புறம் மணக்க மணக்க ரசம். இதுதான் நான் சொன்ன மெயின் டிஷ், பரோட்டா. எங்க கையால் செஞ்சோம் நினைக்காதீங்க, கடையில வாங்கி அதை நாங்க அப்படியே சூடு பண்றோம், அவ்வளவுதான். இந்த பரோட்டா பாக்கெட் தான், அது ப்ரொமோஷனுக்கு எல்லாம் கிடையாது. இந்த பாக்கெட் வாங்கி தான் நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம். முக்கியமானது மெயின் சொன்னல, இதுதான் ஆட்டுக்கால் பாயா. காலையில எழுந்துக்கவே முடியல, அவ்வளோ கிளைமேட் சூப்பரா இருந்தது.